சாலைகளில் அணிவகுத்து நிற்கும் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள். தினம் தினம் புது புது சவால்களை சந்திக்கும் மக்கள். இது குறித்து விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. குடிமை பொருள் வழங்கல் மற்றும் குற்ற புலனாய்வுத்துறை அலுவலகம் அருகே கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பறிமுதல் செய்யப்பட்ட 500க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சாலையோரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மக்களுக்கு தொந்தரவும் சிக்கலும் ஏற்படுத்தும் விதமாக சாலைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள இடம்தான் திருவள்ளூர் மாவட்டம் ராஜாஜிபுரம் 2வது தெரு. இந்த வாகனங்களில் கார்கள், லாரிகள், வேன்கள், மோட்டார் சைக்கிள்கள் உள்ளிட்டவை அடங்கும். ரேஷன் அரிசி கடத்தல் உள்ளிட்ட வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட இவை முறையாக ஏலம் விடப்படாமலும் பாதுகாப்பு இல்லாமலும் வைக்கப்பட்டுள்ளன. புட்சல் ஆபீஸும் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டான். இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்கூல் இருக்கு. ஒன்னு சென்ட் ஆனிஸ் ஒன்று ஸ்கூல் இருக்கு, ஒரு நிக்கித்தன் ஸ்கூல் ஒன்று இருக்கு. எல்லா குழந்தையும் இந்த பக்கம் தான் போது வருது. இதுவரையும் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய வண்டிங்க வந்து எந்த வண்டி ஏலம் விட்டா போலையும் தெரியல. இவங்க சீஸ் பண்ண வண்டி வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இதுக்குன்னு ஒரு சொந்தமான இடம் வந்து அரசாங்கத்துக்கு இருக்குது. இங்க பப்ளிக் இடத்துல வந்து விட்டுட்டு எல்லாம் டிஸ்டர்பன்ஸா எல்லாம் போனா என்ன இதுன்னு தெரியல. இது அரசாங்கம் வந்து என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? இதுல எந்த நடவடிக்கை? டயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மொத்த டயர் கைத்துக்கிறாங்க வண்டியில். இது பசங்க போகிறது வருது, வண்டி சரிஞ்சதுனா ரொம்ப கஷ்டமாக போயிடும். பல ஆண்டுகளாக பராமரிப்பு இல்லாத நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள இந்த வாகனங்கள் தற்போது முட்செடிகள் மற்றும் புல்வெளிகளால் மூடப்பட்டுள்ளன. சில வாகனங்கள் முழுமையாக புதர்களால் மூடப்பட்டுள்ள நிலையில் அவை சாலையை பயன்படுத்துவோருக்கும் அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கும் பெரும் தொந்தரவை ஏற்படுத்துகின்றன. மேலும் இந்த வாகனங்களில் இருந்து டயர்கள், இன்ஜின்கள், உதிரி பாகங்கள் போன்றவை அடிக்கடி திருடப்படுகின்றன. இத்துடன் அருகில் உள்ள குடியிருப்புகளில் வைக்கப்பட்டுள்ள வாகனங்களும் திருடர்களின் இலக்காக மாறி வருகின்றன. இரவு நேரங்களில் சமூக விரோத செயல்கள் கூடுதலாக நடைபெறுவதால் மக்கள் இரவில் அச்சத்துடன் வாழும் நிலை உருவாகியுள்ளது என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அவங்க இது என்னதான் ஆட்சி நடக்குதா என்னன்னு தெரியல. இதை பாருங்கள், இந்த வண்டிங்கெல்லாம் பறிமுதல் பண்ணி மரம் முளைச்சிதுங்க. இதெல்லாம் ஏலம் விட்டு இதை ஹை வேல்யூவில் போட்டுறாங்க. அது யாரும் ஏலத்தில் எடுக்க மாட்டாங்க. இங்கே நிற்கிறதுனால நைட்டில் டயர் திருட வராங்க நிறைய பேர். டயர் திருடுறாங்க. இந்த இந்த வண்டிங்க உள்ள சமூக விரோத செயல் நடக்குது. நிறைய சமூக விரோத செயல் நடக்குது. இந்த பக்கம் யாரும் போக முடியல. 2 பக்கம் குப்பைங்க, ஒரு சுகாதார சீர்கேடாக இருக்குது. இதை பற்றி இந்த நகராட்சி நிர்வாகமும் எதுவும் பற்றியும் கவலைப்படுறது இல்லைங்க. இங்கே இந்த பக்கம் போகிறதுக்கு ரொம்ப ஆபத்தான ரோடாக மாறிடுச்சு. இது பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள்லாம் வேற எங்கன்னா எடுத்து போய் நிறுத்தணும். இது ஒரு நகராட்சி ரோட்டில் எடுத்து வந்து நிறுத்திட்டு இந்த பக்கம் பாருங்கள், இந்த தெரு சுற்றி ஃபுல்லாக வாகனமாக தான் இருக்குது. இதில் டயர் திருட வரவங்க நாளைக்கு குடியிருப்பு பகுதியிலையும் வந்து காரில் இருக்கிற டயர்லாம் திருடுறாங்க. இந்த காவல்துறையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை. இப்பகுதியை சுற்றி தினமும் காலை மாலை நடைபயிற்சி செய்யும் பொதுமக்கள் வாகனங்களில் இருந்து டயர்கள் அகற்றப்பட்டு கற்கள் வைக்கப்பட்டிருப்பதை காண்பதாகவும் அவை எப்போது சாலையில் கவிழும் என்ற பயத்தில் இருப்பதாகவும் வருத்தம் தெரிவிக்கின்றனர். மேலும் மழைக்காலங்களில் வாகனங்களில் தேங்கும் நீர் கொசுக்களை உருவாக்கி டெங்கு, மலேரியா போன்ற தொற்று நோய்களை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளதையும் அப்பகுதி மக்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் மற்றும் வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் இப்பகுதியில் பயணிக்கும் போது தொடர் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். வாகனங்கள் இடமின்றி சாலையில் நிறுத்தப்பட்டுள்ளதால் போக்குவரத்து நெரிசலும் அதிகரிப்பதாக கூறுகின்றனர். இந்த நிலை தொடருமானால் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களை மாவட்ட நிர்வாகம் மற்றும் போலீசார் உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாகனங்களை ஏலம் விடுவதுடன் அந்த இடங்களை சுத்தம் செய்து பாதுகாப்பாக மாற்ற வேண்டும் எனவும் இரவு நேரங்களில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். மக்கள் வேதனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்வி மக்களின் மனதில் எழுந்துள்ளது. இரவு நேரங்களில் இந்த மதுபானம் அருந்துவது, அதே போல் இந்த கஞ்சா போதையில் ஈடுபடுவதும், சிகரெட் பிடிப்பதும் போன்ற போதை வஸ்திரங்களுக்கு இந்த வாகனங்களை பயன்படுத்தி வருவதாக இந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் கூறி வருகின்றனர். குறிப்பாக இந்த வாகனங்களில் இருக்கும் டயர்களை திருடிவிட்டு அந்த டயர்கள் அடியிலே பெரிய பெரிய கல்களை வைத்துவிட்டு ஆபத்தான நிலையில் இந்த வாகனங்கள் இந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது. உடனடியாக வட்ட வழங்கல் அலுவலரும் இந்த புலனாய்வு பிரிவு அலுவலரும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. தமிழன் நியூஸ் 7 தமிழ், திருவள்ளூர்.